அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மொட்டை மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். நாங்கள் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தை பிறக்க போகுது, அதனால பாருங்களேன், இப்போ அறுவடை நேரம் வந்துச்சு. எங்க மொட்டை மாடி, அதாவது விவசாயிகள் வந்து பெரிய நிலத்துல அறுவடை பண்ணுவாங்க. நாங்க வந்து எங்க மொட்டை மாடி தோட்டத்துல அறுவடை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம் இங்க பாருங்க. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே அவரைக்காய் இவரைக்காய். நான் அத்திக்காயின்னு என்னடா அவரைக்காயை பார்த்து அத்திக்காயின்றீங்கன்னு நினைச்சேன். பாருங்களேன், அப்படியே நிறைய எவ்வளவு பறிக்க போறோம், பஞ்சு பஞ்சா இருக்கு. எவ்வளவு பறிக்க போறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. இவர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ தேரும். 5 கிலோக்கு மேல இருக்கு. இன்னைக்கு 5 கிலோ பறிக்கலாம், 10 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அது என்ன பண்ண போறீங்க? விற்பனைக்கு போட்டுற வேண்டியதான். நம்ம வீஹா அவ்வளவு நம்மள வீஹால போட்டுறோம். வீஹால போட்டுடலாம் விற்பனைக்கு. ஏன்னா மருந்து அடிக்காத இயற்கை உரத்தால வளர்ந்த அவரைக்காய் இன்னைக்கு நாங்க அறுவடை செய்ய போறோம். அதாவது இந்த எப்படி அவரைக்காய் நீங்க விதை போட்டீங்க? இல்ல எது தெரியுமா, அடுத்தது கேள்விகளா வரும். நான் தான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். கரெக்ட். இப்போ இந்த அளவு காய்ச்சிருக்குன்னா காரணம் தொட்டி கொஞ்சம் பெரிய தொட்டி, அதாவது 2 அடி அகலம் 2 அடி உயரம். அதில் மாட்டு சாணம் விதை வந்து ஊர்ல இருந்து அனுப்புனாங்க, அதை போட்டேன். நான் கேட்ட விதை வேற, அவங்க அனுப்புனது வேற. நான் வந்து கோழி அவரை கேட்டேன், ஆனால் இது கொத்து அவரையே கொடுத்துட்டாங்க. கொத்தாக காய்க்குது, பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா காய்ச்சிருக்கு, அவ்வளோதான். அது ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த அவரை பூவை பாருங்களேன், நிறம். எனக்கு பிடிச்ச பிங்க்கும் லேவண்டரும் மிக்ஸ்டு. இந்த அவரை வந்து பெரிய தொட்டியில் போட்டிருக்காருங்க. அதாவது இந்த தொட்டி எங்க காமிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கு. கீழே இருந்து படர்ந்து ஒரு பந்தல் கட்டின உடனே மேல வந்திருக்கு. இப்போ கீழே உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ தொட்டியை வந்து நான் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படி நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இப்போ 10 அடிக்கு நான் மேலே இருக்கேன், தொட்டியிலேருந்து 10 அடி மேலே இருக்கேன். ஒரு சின்ன ஒரு பந்தல் போட்டிருக்கேன், அந்த பந்தலில் படர்ந்து ஒரு காய்க்கிறாரு. இப்போ இந்த நிறைய பேர் கேட்கறது, எங்களுக்கு பூவெல்லாம் கொட்டி போயிடுது அப்படின்னு. கொட்டி போகிறது அப்படின்னா உரம் பத்தலைன்னு அர்த்தம், தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். அதாவது நான் வந்து 2 வேளை தண்ணி விடுறேன். ஆனால் தண்ணி நல்லா இழுக்குது. காலையில் ஒரு தடவை தண்ணி விடுவேன், ஈவினிங் விடுவேன். ஒரு தடவை தண்ணி விடலாலும் வாடி போடுது. நிறையா படர்ந்துருக்கு. இப்போ தண்ணி 2 வேளை விடுவேன்னு சொல்லிட்டீங்க. இது எவ்வளவு ஆழத்துல விதைப்பீங்க? அது என்ன 1 இன்ச்சில் விதை போட்டா முளைச்சு வந்துடும். 1 இன்ச் சரிங்களா? அது எத்தனை நாள்ல கொஞ்சம் அப்படியே மண்ணை தெரிச்சு வெளியில வரும்? 3-4 நாள்ல முளைச்சு வந்துடும். 3-4 நாள்ல வந்துடும். சரி சரி. அப்போ ஆடி மாசம் போட்டது இப்ப காய் வந்துருது. அது ஆடிப்பட்டம் ஆடி கடைசியில போட்டேன். ஆடி 20ஆம் தேதி போட்டேன். கரெக்ட். பாத்தீங்களா, இப்ப தை மாசம் நம்ம அறுவடை வந்துருச்சு. அவ்வளவுதான். மார்கழியில சும்மா காய்ச்சி குலுங்க. மார்கழி மாசத்துக்கும் அவரைக்காய்க்கும் அப்படி ஒரு ஒற்றுமை. சரி, இப்போ இந்த நீங்க உரமாக போடணும், பஞ்சகவ்யம் போடுவீங்கன்னு. பஞ்சகவ்யம் ஸ்ப்ரே பண்ணிருக்காரு, நல்லா வளரணும் அப்படின்னா. அடுத்தது இந்த புண்ணாக்கெல்லாம் போட்டிங்களா? அதெல்லாம் போடல, நான் தேவையில்லை. ஏன்னா இது நல்லா இருக்கு, அதனால விட்டேன். ஆமா, ஏதாவது கொஞ்சம் பழுப்பு இருந்தா போடலான்னு பார்த்தேன். நல்லா வந்திருக்கு, அதனால அப்படியே விட்டேன். நல்லா செழுமையா வளமையா இருக்கணும்னா பஞ்சகவ்யம் நீங்க போட்டுக்கோங்க. பஞ்சகவ்யம் நம்ம விஹா ஆன்லைன்ல இருக்கு. அது எத்தனை தண்ணி விட்டு கலக்கணும்? 1 லிட்டர் பஞ்சகவ்யத்துக்கு நான் வந்து 5 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, ஸ்ப்ரேயர், அதுல ஸ்ப்ரேயர்ல போட்டு ஸ்ப்ரே பண்ணி 10 லிட்டர் கூட கலந்துக்கலாம். ஆமா. சரி, இப்போ அவரைக்காய் பறிக்கலாம். ஆமா, இப்போ வந்து இதுல வந்து நிறைய இருக்கு. முத்துன காய் குறளவு முத்துனதை மட்டும் நம்ம எடுக்கலாம். எல்லாத்தையும் பறிக்க வேண்டாம். சமைக்கிற அளவுக்கு முத்துனன்னு சொல்லாதீங்க, சமைக்கிற தயாராக இருக்கிறேன். அதாவது காய் பாருங்க, தரமா இருக்கு. தரையில எப்படி வளர்ந்து நம்ம இது தொட்டியில காய்ச்சதுன்னா நம்ப முடியாத அளவுக்கு முடியாது, யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் பறிக்கிறேன். ஏன்னா பிஞ்சு இருக்குது, கொஞ்சம் ரொம்ப பிஞ்செல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு சரி வராது. அதாவது இந்த கூடையில் பறிக்கலாம்னு கூடை கொண்டு வந்தேங்க, வேலைக்கு ஆகலை. இங்கே பாருங்கள் அம்மாடி, இது தூக்கணும். 8 to 10 கிலோ வரைக்கும் பறிச்சிருக்கோம். எவ்வளோ பறிச்சிருக்கோம்? டப்பில் தான் பறிச்சிருக்கோம். இன்னும் இதில் வந்து இது வந்து ஒரு சின்ன பகுதி, 4ல் 1 பங்கு தான் எடுத்துருக்கோம். 4ல் 1 பங்கு தான் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் பிஞ்சும் பார்த்து விட்டுட்டோம். இனி வேண்டாம், பறிக்க வேண்டாம் எல்லாத்தையும் அப்படின்னு விட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வர்றதுனால கீழையும் நிறைய இருக்கு. அங்கே ஏணி போட்டு அது போல 4-5 மடங்கு இன்னும் காய் இருக்கு. ஆமாம். ஆஹா, அவரைக்காய் எவ்வளோ பட்ட பட்டையா. நீங்கள் தரையில்
போட்டு வளர்த்தா எப்படி இருக்குமோ அது போல வந்து பூச்சி அடிக்காமல் இருக்குது. நல்லா எந்த மருந்தும் அடிக்கலை. அவ்வளோ நல்லா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. கண்டிப்பா இதில் கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், அப்புறம் என்னமோ அவியல் மாதிரி சொல்கிறீங்க அது செய்யலாம். வெறும் வேக வச்சு கிராமத்தில் சாப்பிடுவாங்க. நாங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் முத்திருச்சுன்னா கடைக்கு போட முடியாது இல்லையா. உள்ள பருப்பு இருக்கும், அப்படியே வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்ருவோம். ஆமாம், அப்படியே அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஆமாம், இப்போ அப்படிதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி விளைஞ்சதை பறித்து சமைச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த பொங்கலுக்கு நான் நினைக்கிறேன் வீட்டில் கரும்பு இருக்குது நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில், அந்த கரும்பையே பயன்படுத்திக்கலாம். மஞ்சளும் இருக்குது, அந்த மஞ்சளையே பானை கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி காய்கறி கத்திரிக்காய் இருக்குது, இது இருக்குது, புடலங்காய் இருக்குது, சொரக்காய், அப்புறம் என்ன இன்னொன்று சிவப்பு பூசணிக்காய் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது, பாகற்காய் இருக்குது, எல்லாம் சுண்டைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. எல்லாம் போட்டு பொங்கலுக்கு இங்கேயே நாங்கள் இங்கிருந்தே பறித்து இங்கிருந்தே இந்த அவரைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இந்த அவரைக்காய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம வீஹா கடையில் வாங்கிக்கலாங்க. வாங்க ராஜா, அண்ணாமலைபுரத்துக்கு வாங்க, ஒரு 20 கிலோ அவரைக்காய் இருக்கு. ஆமாம், ஓகே. அதே போல் உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீஹா ஆன்லைனில் தான் விதையும் ஆர்டர் போட்டு வாங்கணும். ஆமாம், சரி. இப்போ நீங்கள் அவரைக்காய் கொடியை பார்த்தீங்களா, அந்த கொடியினுடைய தொட்டி இதுதான் பாருங்கள். 2 அடி அகலம், 2 அடி உயரம். இது இப்படியே படர்ந்து மேலே போகுது பாருங்கள். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்களா அவரை பறித்த இடம் அதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எங்கே படர்ந்து எப்படிலாம் வந்திருக்குன்னு. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு 20 கிலோ நான் சொன்னது குறைவு. தங்கச்சி வீட்டில் மேலவே இருக்கும். அப்படியே படர்ந்து எங்கே போகுது பாருங்கள். இதோ இது முழுசாக படர்ந்துருக்கு. இது முழுக்க காய் தான் இருக்குது பாருங்கள். இப்போ புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் நினைப்பீங்க, வீஹா ஆன்லைன் அடிக்கடி சொல்கிறாங்களே, இவங்க என்ன வீஹா ஆன்லைனுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்களா இல்லை வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு. வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வச்சுருக்கோங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை நடத்திக்கிட்டு வர்றோங்க. இது போல் சாரீஸ் நான் அணிஞ்சிருக்கிற இந்த ஐம்போனில் பாருங்கள், மயில் டாலர் வச்ச அந்த செயின், பெண்டன்ட்டோட செயின் வருது. இதெல்லாம் கூட வேணும்னா கூட நீங்கள் நம்ம வீஹா ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க. எங்கள் வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் மற்றும் வீஹா கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். இதில் இன்னும் சில முக்கிய செய்திகள் சொல்கிறேன். என்னுடைய பெயர், ஆடியோ, வீடியோ இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வேறு யாராவது அவங்க பொருளுக்காக விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நான் எந்த பொருளுக்கும் யாருக்குமே விளம்பரம் கொடுக்கறது கிடையாது, எங்களுடைய வீஹா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் தவிர. அதனால் வேறு எந்த வெப்சைட்லேயோ இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய ஒத்த போல், அதாவது சேம் அந்த வீஹா போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு யாராவது பொருள்களை விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது டூப்ளிகேட். அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி செஞ்சாங்கன்னா எனக்கு கட்டாயம் தெரிவிங்க, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க, எங்களுக்கு உங்கள் மொட்டை மாடி தோட்டத்தை காமிங்க, நாங்கள் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிடுறோம், அது பூஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதனால் இன்னும் என்னென்ன அறுவடை செய்ய போகிறோன்றதை வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் அடுத்தடுத்த பதிவுகளில் மொட்டை மாடி தோட்டத்தையும் மற்ற பதிவுகள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. என் வீட்டுக்குள்ளே போயிட்டார், வேலை வந்துருச்சுன்னா அவருக்கு சேர்த்து நான் சொல்லிடுறேன், புஷ்பவனம் குப்புசாமி. நன்றி, வணக்கம்.